பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் மீண்டும் ஒரு செல்ஃபி இன்ஸ்டால ஒரு வீடியோ போட்டிருக்காரு. என்னன்னா, இந்த ஜந்தன் மந்தர்ல சில குழந்தைகள், குறிப்பா பெண் குழந்தைகள் ஒரு மோசமான வார்த்தைகள் என்ன பத்தியும் என் தாயார் பத்தியும் பேசினதை நான் பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. பட் இருந்தாலும் அதை நான் மன்னிச்சிடுறேன். ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு ஒரு தண்டனை, இளமை வயசுல ஒரு தவறு செய்வது என்பது ஒரு இயல்பு தான். அதனால திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் அமையுது. அதனால நம்ம அதை திருத்திக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி பெண் குழந்தைகளே பேசுறதுங்கிறது ஒரு கலாச்சார சீரழிவா நம்ம பார்க்கிறோம். பட் இருந்தாலும் நம்ம திருத்திக்கிட்டு, நம்ம பல்லு சில நேரம் நம்ம நாக்க நம்மளே கடிச்சுப்போம் தெரியாம. அதற்காக பல்லையோ நாக்கையோ நம்ம எடுத்துட மாட்டோம். அதே மாதிரிதான் நம்ம குழந்தைகள் மன்னிச்சுட்டு நீதிமன்றத்திலையும் சமூகத்திலையும் இந்த தண்டனையெல்லாம் நான் பெற்று தர மாட்டேன், அதை நான் விரும்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உருக்கமா ஒரு வீடியோ போட்டாருங்க. உடனே இந்த எதிர்கட்சிகள்லாம் பார்க்கணுமே. அது குறிப்பா இந்த சிஜேபி அவங்களோட கோரிக்கை என்னவா இருந்தது? நீட்ல முறைகேடு நடந்தது, அதை திருத்திக்கணும். யார் முறைகேடு நடந்ததோ அதுக்கு பொறுப்பேற்று எஜுகேஷன் மினிஸ்டர் ராஜினாமா பண்ணணும். அது மட்டும்தான் அவங்க கோரிக்கையா இருந்தது. ஆனா அந்த கோரிக்கை நிறைவேறின அப்புறம் நீங்க தெளிவா பார்க்கலாம், சிஜேபியோடது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்டி பிஜேபியா தான் இருக்கும். அதோட ஸ்போக் பர்சன்ல இருந்து எல்லாரும் சிபிஐ அலுவலகம், கம்யூனிஸ்டோட அலுவலகத்துல போய் அங்க இருக்கிற மாணவர் அமைப்புக்கெல்லாம் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுல இருந்தே சிஜேபி யாரு அப்படிங்கிறது எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பார்க்கணும், நம்ம ராகுல் காந்தி அவர்கள் அதெல்லாம் இப்படி வீடியோ போட்டு நடுராத்திரி வீடியோ போடுறதெல்லாம் ஒரு வழக்கமா? கேலி கிண்டல் எப்பவும் போல ராகுல் காந்தி அவர்கள். இன்னொன்னு சொல்றாரு, மாணவர்கள்லாம் அவங்க மன்னிக்கணும், மாணவர்கள் மேல பெல்லட் கன்ஸ் எல்லாம் உபயோகிச்சிருக்காங்க, அதனால இது மன்னிக்கவே முடியாது. முழுக்க முழுக்க மாணவர் பண்ணது அந்த போராட்டத்துல சமூக விரோதிகள்ங்கிற பேர்ல மாணவருக்கு உடந்தையா சமூக விரோதிகள் பண்ண எல்லா கொடுமையிலையும் மன்னிக்கணுமா? யாரு சொல்றா? இது ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாரு. எந்த தண்டனையும் எஃப்ஐஆர் எதுவுமே கொடுக்க கூடாது, எதுவுமே பதிவு பண்ணக்கூடாது. ஐயா, உங்க கட்சி நீங்க ஆள்றீங்களே கர்நாடகால, உங்களை பத்தி 3 வீடியோ தான் போட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. என்னன்னு? அதே மாதிரிதான், தவறுதான், அதையும் கண்டிக்கிறோம். எதிர்கட்சியா நீங்க இருக்கீங்க, இருந்தாலும் உங்களை பத்தி யார பத்தியும் தரையுறவா ஆபாசமோ வீடியோ போடவே கூடாதுதான். ஆனா 3 வீடியோ போட்டதுக்கு உங்களோட லீகல் விங்கு கேபிசிசி உடனே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அது யார் 2 ஹேண்டில்னு சொல்லிட்டு ஆதாரம் கொடுக்குறாங்க, ஆக்ஷன் எடுக்கப்படுது, போலீஸ் வழக்கு பதியப்படுது. நீங்க மன்னிக்க வேண்டியதானே? குழந்தைகள் அப்படிதான் செய்வாங்க, இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஆட்சி தானே அங்க மாநிலத்துல இருக்கு, நீங்க மன்னிக்க வேண்டியதானே? இன்னொன்னு என்ன சொன்னீங்க? போராட்டத்துல எந்த தவறு நடந்தாலும் எது நடந்தாலும் அதுல மன்னிச்சணும், எஃப்ஐஆர் போடக்கூடாது, எந்த விசாரணையும் அமைக்க கூடாது, அமித்ஷா அவர்கள் தான் இதுக்கு பொறுப்பேற்கணும், பார்லிமெண்ட்ல பேசணும். பேசினா நீங்க ஓடி போயிடுவீங்க. மணிப்பூர் விஷயத்துல நம்ம பார்த்தோம், அது வேற விஷயம். ஆனா பார்லிமெண்ட்ல பேசணும் ஊன்னு கூச்சல் இருந்தீங்களே. அதே கர்நாடகால பெண்கள் மேல வழக்கு போட்டிருக்கீங்க. ஏங்க வழக்கு போட்டிருக்கீங்க? என்ன? இதே நீட்டுக்கு எதிராக அங்க போராடுறாங்க இதே மாணவர்கள். அங்க சில மாணவர்கள் உமர் காலித் நம்ம பார்த்திருப்போம், சிஏஏ ப்ரொட்டஸ்டுக்கு எதிராக போராடுறேங்கிற பேர்ல எந்த அளவுக்கு சமூக விரோதம் பயங்கரவாத செயல் செஞ்சாங்கன்னு அவங்க இன்னி வரையும் பெயில் சுப்ரீம் கோர்ட் தரவே இல்லை. யுஏபிஏ ஆக்ட்ல கைது செய்யப்பட்டிருக்காங்க. 2 பேரோட போஸ்டர் காமிக்கிறாங்க அந்த போராட்டத்துல நீட்டுக்கு எதிராக. யாரோட பேர்னா, ஒண்ணு உமர் காலிது, இன்னொன்னு சர்ஜில் இமாம். இவங்க 2 பேரும் யாருங்கிறது தெரியும். 2020 சிஏஏ போராட்டம்னு சொல்லி மிகப்பெரிய கலவரத்துக்கு இவங்க தான் மூளையா செயல்பட்டாங்கன்னு சொல்லிட்டு கோர்ட் இன்னி வரையும் பெயில் தராம ஜெயில இருக்காங்க. இந்த 2 பேரோட புகைப்படத்தையும் ஸ்லோகன் ரைஸ் பண்ணாங்க. அதுவும் இல்லாம காவல்துறை, கர்நாடகா காவல்துறைக்கு எதிராகவும் சில பதாகைகள் இருந்தது, வார்த்தைகள் உபயோகப்பட்டனால பெண்கள் மேல, படிக்கும் மாணவிகள் மேல வழக்கு போட்டிருக்காங்க உங்க கர்நாடகா அரசு. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? மன்னிக்க வேண்டியதானே? இங்க எந்த அளவுக்கு 3000க்கும் மேற்பட்ட சமூக விரோதிகள் இங்க பெரிய ஒரு பிரச்சனை, சிஜேபி ப்ரொட்டஸ்ட்ல கலந்து கொண்டு போலீஸ் அதிகாரிகள், அந்த போலீஸ் அதிகாரிகளோட குடும்பங்கள் மீடியால பேசுறாங்க, ஏங்க எங்களுக்கும் உரிமையே கிடையாதான்னு. கோர்ட்டும் சொல்லுது, கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்கு, எந்த மாணவர்கள் மேல நாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டோம், எந்த எஃப்ஐஆரும் கிடையாது. ஆனா
யாரெல்லாம் சமூக விரோதிகள் மாணவர்கள்ங்கிற போர்வையில வந்தாங்களோ அவங்க மேல நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு வக்காலத்து வாங்குற நீங்க இங்க அறவழியில போராடி 2 பேர், நீங்களும் அவருக்கு ஆதரவா தானே இருக்கீங்க, 2 பேர் போட்டோ காமிச்சதுக்கு மாணவிகள் மேல நீங்க வழக்கு போடுறீங்க. நீங்க எல்லாம் பேசலாமா ராகுல் காந்தி சார்? ஐஏபில இருந்து வந்து பாஜகவுக்கு ஆதரவா இருக்கிற ஒரு எம்பி அவர்கள் வந்து நீட்டா பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பேசிங்களே, 2016 உங்க ஆட்சி காங்கிரஸ்ல எஜுகேஷன் மினிஸ்டரா இருந்தவர் கெமிஸ்ட்ரி வினாத்தாளை ரிலீஸ் பண்ணாரு. அவர் ஆட்சியில ரிலீஸ் ஆனிச்சு. அதுவும் சரி மறு தேர்வுல ஒழுங்கா நடத்தின பட்சா அதுவும் கிடையாது, அதுலயும் லீக் ஆயிடுச்சு. அந்த ஆள் தான் இன்னைக்கும் எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்காரு. இதுதான் காங்கிரஸோட லட்சணம் அப்படிங்கிறார். ஏஏபி ஆம் ஆத்மிலாம் பேசவே கூடாது. பார்லிமெண்ட்ல கேக்குறாங்க, நீங்க தானே சோனம் வாங்சாங்குக்கு சப்போர்ட்டா இருக்கீங்க, அவர் மினிஸ்டர் ஆக்கணும் சிறந்தவர் அப்படிங்கிறீங்க, வாங்க பஞ்சாப்ல கவர்மெண்ட் எக்ஸாமா இருக்கட்டும் எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் லீக் ஆகிட்டே இருக்கு, எஜுகேஷன் மினிஸ்டர் அவரை வச்சிருங்க. பாவம் சோனம் வாங்சாங் அவர் வந்து இங்க டெல்லியில இருந்து இந்த ஜம்மு காஷ்மீர் போற ட்ரெயினை பத்தி நல்லா இருக்கு, ரொம்ப சிறப்பான பயணமா இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அவரை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் இப்ப சிஜேபிக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டார். நாம வந்து தவறுகளுக்கு எதிராக தான் போராட்டம் பண்ணோம் தவிர இந்தியாவுக்கு எதிராவோ ஒரு கட்சிக்கு எதிராவோ நம்ம கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவரும் சிஜேபியோட உண்மையான முகத்தேரிய கிழிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சோ இந்த மாதிரி இருக்கிறப்ப டெல்லி போலீஸ் ஆனா இவங்க சொல்ற மாதிரியோ கவர்மெண்ட் சொல்ற மாதிரியோ கிடையாது, ஒரு ஸ்டெப் ஃபர்தரா போய் யார் யாரெல்லாம் அபியூசிவா வீடியோ போட்டாங்க, அதற்கு என்னென்ன சோசியல் மீடியா ஃபேம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு இன்னும் ஸ்க்ரூனிட்டியா, அதாவது விசாரணைய இன்னும் துரிதப்படுத்திருக்காங்க. நிச்சயமா இந்த மாணவர் போராட்டத்துல யாரெல்லாம் சமூக விரோதிகள் பங்கு கொண்டாங்களோ நிச்சயமா களை எடுக்கப்படுவார்கள். இல்லைன்னா இது தவறான முன்னுதாரணம் ஆயிடும். மாணவர்கள் போராட்டம்ங்கிற போர்வையில இன்னும் சமூக விரோதிகள் தைரியமா வந்து பங்கேற்பாங்க. காவல்துறைக்கும் நம்ம இருக்கிற ஆர்ஏஎஃப் போலீஸ்க்கும் பெரிய சவாலாகவும் அச்சுறுத்தலாகவும் அரசியல் ரீதியா இல்லாம அட்மினிஸ்ட்ரேஷன் இதுவா சவாலா அமைஞ்சிடும். எதிர்கட்சியா பொறுப்பா செயல்படுறது நல்லது. நான் ஆள்ற மாநிலத்துல ஒரு மாதிரியும் பொதுவா எதிர்கட்சியா இருக்கிற மாநிலத்துல வேற மாதிரியும் நடக்கிறது கடைசி வரையும் அடுத்த எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காம போயிடும். மக்கள் தெளிவா இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க.